இது சண்டே நம்ம வீட்டில் ஃபுல்லாக வெஜ் மீல் தான். என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேவே வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் சண்டே சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார், ரைஸு கூட முட்டைக்கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். முள்ளங்கி எனக்கு ஃபஸ்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப வந்து பார்த்தாவே பயப்படுவேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா முள்ளங்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ தான் விஷயம் இருந்தாலும் வீட்டில் இந்த கூழ் வடாத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். நார்மல் அப்பளத்தை விட இது வந்து சாப்பாட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தை கொடுத்து விட்டுருந்தது மிச்சம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் பொரிச்சு சூப்பராக சாப்பிட்டோம். வெளியே கிளம்பலாம், ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வெளியே கிளம்பியிருந்தோம். போகும்போதே ஹஸ்பண்ட் சொன்னார், வேண்டாம் இவங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்னு. நான் தான் கேட்கல. அங்கே போனதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பொருளும் வேணும்னு ஒரே அடம். அவங்கள சமாளித்து சும்மா நம்ம எதுவும் வாங்க போகலனாலும் சும்மா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பசங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே இந்த கரண்டி பார்த்துருந்தேன். ரொம்ப நாளாக இட்லி பாத்திரம் பெருசாக இருக்குது, சின்னதாக வாங்கணும்னு ஆசை. இது ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. நான் ரேட் ஜாஸ்தின்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்.